பட் ஷார்ட்ஸில் நான் சொன்ன மாதிரி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது புனித நிக்கோலாஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவர். இவர் வந்து ஒரு செல்வ குடும்பத்தில் பிறந்தவர். ஒரு ரோமன் எம்பையரில் 270ஆம் ஆண்டு, இயேசு பிறந்த 270 ஆண்டுகளுக்கு அப்புறம் பிறந்திருக்கார். மார்ச் 15ஆம் தேதி பிறந்திருக்கிறாரு. இவரோட பெற்றோர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவங்க. இவரும் வந்து பணக்கார வாழ்க்கையில் தான் வாழ்ந்துட்டுருக்கிறாரு. இவர் வந்து ஏஷியா மைனர்ன்னு சொல்லக்கூடிய தற்போதைய டர்க்கி, முன்னாடி வந்து அது ஏஷியா மைனர்ன்னு சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துல வந்து இவர் பிறக்கிறாரு. அங்கே பிறந்து இவர் கல்வி கேட்குறாரு. இவரோட வாழ்க்கையில் வந்து நல்ல நிலைமையில் போயின்ட்டுருக்காரு. அந்த நேரத்தில் வந்து இவரோட வாழ்க்கையில் இவருக்கு வந்து புனித பயணம் மேற்கொள்கிறார். பாலஸ்தீனா நாட்டுக்கும் ஈஜிப்ட் நாட்டுக்கும். அந்த புனித பயணம் போகும்போது இவர் வாழ்க்கையில் சில மாற்றங்கள் ஏற்படுது. அதன் மூலம் இவர் குருவாகிறாரு. குருவாகி கொஞ்ச நாள் கழித்து இவர் வந்து ஆயராக வந்து திருநிலைப்படுத்தப்படுறாரு. இவரோட நேச்சர் எப்படின்னா, இவர் ரொம்ப எளிமையானவர். ஏழைகள் மேலே ரொம்ப அன்பு கொண்டவர். சிறு வயதிலே இவங்க பெற்றோர்கள்லாம் இறந்துடுறாங்க. அப்போ இவர் தான் வந்து எல்லாத்துக்கும் பாதுகாவலாக இருக்கார், அவங்க சொத்துக்களுக்கெல்லாம். அது எல்லாத்தையும் இவர் என்ன பண்ணுறாருன்னா, ஏழைகளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து உதவி பண்ணுறாரு. நோயாளிகளுக்கு வந்து ரொம்ப உதவி பண்ணுறாரு. இந்த மாதிரி உதவிகள் மட்டுமே அவர் பண்ணுறத வந்து குறிக்கோளாக வச்சு செயல்பட்டுருக்காரு. இவர் ஆயர் ஆனதுக்கப்புறமும் வந்து இவர் வந்து அதே பணியை செய்கிறார். இவருக்கு ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்குது. என்னென்னா சீக்ரெட் கிஃப்ட்டு. அதாவது நிறைய பேருக்கு அவங்களுக்கே தெரியாமல் அவங்களுக்கு கிஃப்ட்டு கொடுக்கறது. அந்த மாதிரி கான்செப்டை க்ரியேட் பண்ணது வந்து இவர் தான். இவரோட நினைவாக தான் சாண்டா கிளாஸ்ன்னு சொல்லக்கூடிய கிறிஸ்மஸ் தாத்தா வந்து நம்ம இப்போது ஃபேமஸாக இருக்கிற கிறிஸ்மஸ் தாத்தா இவரோட நினைவாக தான் வந்து உண்டாக்கப்பட்டது. இவர் வந்து இந்த வேத கலாபனை சமயத்தில் வந்து இவர் பலமுறை சிறைக்கு போயிருக்கிறாரு. ரொம்ப கடினமான தண்டனைகளுக்கெல்லாம் உள்ளாயிருக்கிறாரு. ஆனால் சிறையில் இருக்கும் போதுமே கூட இவர் வந்து நிறைய பேருக்கு வந்து அந்த உதவி செஞ்சுருக்கார். டைலோக்ளேஷியன் சொல்லக்கூடிய அந்த அரசனால் அரசு செய்யப்பட்டு டார்ச்சர் செய்யப்படுறாரு. அந்த அரசன் இறந்ததுக்கப்புறம் இவர் விடுவிக்கப்படுறாரு. இவர் கூட இருந்த நிறைய சிறைவாசிகளுக்கு இவர் வந்து உதவி செய்கிறார். குறிப்பாக 3 இளம் சோல்ஜர்ஸை வந்து மரண தண்டனைக்கு உள்ளாக்குறாங்க. அந்த நேரத்தில் அவங்கள வந்து காப்பாற்றுறாரு. அந்த வெட்ட போகும்போது அதை தட்டி விட்டு அந்த மரண தண்டனை பொறுத்த வரைக்கும் ஒரு பர்டிகுலர் டைமில் கொலை பண்ணிடணும். அது தவறிடுச்சுனாக்கா திருப்பி பண்ண மாட்டாங்க இல்லையா? அந்த மாதிரி அவங்கள காப்பாற்றுறாரு. அடிமைகளாக விற்க இருந்த ஒரு தந்தை, ஒரு தந்தை வந்து 3 பெண்கள் குழந்தைகளை வந்து அவங்களோட வறுமையின் காரணமாக அடிமைகளாக விற்கிறதுக்கு இருந்தார். அதிலிருந்து அந்த குழந்தைகளை மீட்கிறாரு. ஒரு கறிக்கடைக்காரரோட குழந்தைகள் 3 பேர் வந்து இறந்து போயிடுறாங்க. அந்த கறிக்கடைக்காரரால் கொலை செய்யப்பட்டு இறக்குறாங்க. அந்த குழந்தைங்கள வந்து புதுமையான முறையில் வந்து உயிர்ப்பிக்க செய்கிறார். இந்த மாதிரி பல புதுமைகளை வந்து வாழும்போதே வந்து செஞ்சு ஃபேமஸ் ஆகுறாரு. இந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் வந்து இவர் அவரோட 73 வயசு வரைக்கும் நிறைய புதுமைகள், நிறையா வண்டர்ஃபுல்லான திங்ஸ், குறிப்பாக அந்த கிறிஸ்மஸ் கிஃப்ட் கொடுக்கறது, அதுக்கப்புறம் வந்து தேவைப்படுறவங்களுக்கு மறைஞ்சி அவங்களுக்கே தெரியாமல் உதவி செய்கிறது, இந்த மாதிரி பணிகளெல்லாம் வந்து இது ஈடுபடுறாரு. இதை விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் வந்து இவரை கிறிஸ்மஸோட என்னவா இவர் வந்து செயின்ட் நிக் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. அந்த செயின்ட் நிக்குன்ற வார்த்தை தான் வந்து பிற்காலத்தில் சாண்டா கிளாஸ்ன்னு ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் தான் நம்ம கிறிஸ்மஸ் தாத்தான்னு தமிழில் சொல்கிறோம் இல்லையா அவர். ஸோ இவர் வந்து இவரோட உடம்பு பல ஆண்டுகளுக்கு அப்புறம் 11ஆம் நூற்றாண்டு, இவர் இறந்தது 3ஆம் நூற்றாண்டில், 11ஆம் நூற்றாண்டு சமயத்தில் வந்து இவரோட உடம்பை வந்து தோண்டி எடுக்கும்போது இவரோட எலும்புகள் அழியாமல் இருக்குது. அந்த எலும்புகளை எடுத்துகிட்டு போய் இட்டாலியில் இருக்கக்கூடிய சான் நிக்கோலான்னு சொல்லக்கூடிய கோயிலில் வந்து வைக்கப்பட்டிருக்கு. அந்த எலும்புகளோட ஸ்ட்ரக்சரை பார்க்கும்போது இவர் வந்து ஒரு 5 அடி உயரம் உள்ள ஒரு மனிதராக இருந்திருப்பாருன்னு நம்பப்படுது. இவரோட மூக்கெலும்பு உடைக்கப்பட்டிருக்கு அந்த எலும்புக்கூடில். அப்போ இவருக்கு இயற்கையாக உடஞ்சிருக்கா இல்லை அந்த நேரத்தில் தண்டனையில் உடஞ்சுதான்னு தெரியல. ஸோ அப்படிப்பட்ட ஒரு மகா பெரிய புனிதர். ஸோ இந்த புனிதர் போல ஒரு எளிமையான வாழ்க்கையும், இந்த புனிதர் போல் நாமளும் வந்து மற்றவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் உதவி செஞ்சு அவங்கள மகிழ்ச்சிக்கு உள்ளாக்குறது வேணுன்றதுக்காக, நோயாளிகளுக்கு நம்மளால் முடிஞ்ச பணிவிடைகளை செய்யறதுக்கும் நம்ம முயற்சி பண்ண வேண்டுமென்றதுக்காகவும் நாம் வந்து ட்ரை பண்ணுவோம். இன்றைக்கி தான் அவரோட ஃபீஸ்ட்டு ஆக்சுவலாக. இன்னையோட அந்த ஃபீஸ்ட்டை வந்து இவருக்காக நம்ம நினைவு கூறுவோம். இவரிடம் வந்து ஏழைகளுக்காக ஒப்பு கொடுக்கப்படுற எல்லா உதவிகளும் வந்து கேட்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. ப்ரைஸ் தி லார்ட். இதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், நிறைய கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃபீட்பேக்ஸை தெரிஞ்சவங்களை எல்லோரையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள்.
பிரைஸ் தி லார்ட்.